விமான விபத்து 4 வகைங்க. ஒண்ணு வந்து பைலட் எரர். நம்பர் 2 இது மாதிரி மெக்கானிக்கல் ப்ராப்ளம். நம்பர் 3 வெதர். இதுதான் மேஜர் 3 காசஸ். 4th காசஸ் வந்து சாபட்டாஜ். அதாவது இந்த பிளைன்ல வெடிகுண்டு வைக்கிறது. அது மாதிரி தீவிரவாதிகளுடைய தாக்குதலா ஆகிறது. ஆனா இது கம்மி தான். இது மீதி 3 தான் வந்து மெயின் கான்ட்ரிபியூட்டர். அதுல பெர்சன்டேஜ் எடுத்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 60% வந்து பைலட் எரர்ல வந்துருது. அதுல அந்த 60%ல பாத்தீங்கன்னா 59% வந்து அன்னோயிங்லி பண்றது. இப்போ உதாரணத்துக்கு நேபாள்ல கிட்ட வந்து லேண்ட் பண்ணும்போது நிறைய பேர் இதெல்லாம் கூட எடுத்துட்டு இருக்காங்க. வீடியோ எல்லாம் லைவ் எடுத்துட்டு இருக்காங்க. எடுக்கும்போது ஒரு 30 செகண்ட் தான் இருக்கும். அந்த பிளைன் அழகா வந்துட்டு இருந்தது. திடீர்னு ஏரோடைனமிக் ஸ்டால் அப்படியே ஒரு பக்கம் போய் கீழே விழுந்துருச்சு அந்த லிஃப்ட் போய். அப்புறம் வந்து இன்வெஸ்டிகேஷன்ல தரவு பண்ணி அது ஃபைனல் ரிப்போர்ட்டை வச்சு தான் நான் சொல்றேன். ஃபைனல் ரிப்போர்ட்ல என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அவங்களும் எக்ஸ்பீரியன்ஸ் பைலட் தான் அந்த அம்மா, ஒரு லேடி. அவங்க வந்து என்னன்னா ஃபிளாப் இறக்கிட்டே வருவாங்க. அது மாதிரி நான் சொல்லியிருக்கிறேன். இறக்கும்போது மேக்ஸிமம் ஃபிளாப் யூஸ்வலா யூஸ் பண்ணுவாங்க. அப்படி பண்ணிட்டே இருக்கும்போது ஏதோ ஒரு ஆப்சன்ட் மைண்ட்ல அதுக்கு பக்கத்துல ஃபெதரிங் அப்படின்னா என்னன்னா, அந்த டர்போ ஜெட்ல பிளேட் இருக்கும். ஃபேன் பிளேட் மாதிரி வெளியே நீங்க பார்த்திருப்பீங்க. அது வந்து என்னன்னா அந்த ஆங்கிள மாத்தி விட்டுரும். ஆங்கிள மாத்தினா அந்த பவர் இருக்காது. காத்த புல் பண்ணி பின்னால தள்ளாது. அது வந்து இவங்க ஃபிளாப் வைக்கிறதா நினைச்சு தவறுதலா அது பண்ணதுனால என்ன ஆயிடுச்சுன்னா, சடன்லி பவர் இறங்கும் போதும் பவர் தேவை உங்களுக்கு. அந்த பவர் போனதுனால என்ன ஆயிடுச்சு, அது அப்படியே ஸ்டால் ஆகி கீழ விழுந்து நொறுங்கிடுச்சு. இது வந்து கடைசியா நடந்த ஒரு உதாரணம். அது மாதிரி ஒரு சில நேரத்துல கொஞ்சம் ஆப்சென்ட் மைண்டட்ல பைலட் வந்து ராங் இன்புட் போட்டதுனால நடந்திருக்கு. அதை விட